எது வரைக்கும் இந்த பேர் சொந்தம் தெரியுமா? அவ்வளோதான். மூச்சு நின்றுச்சுன்னா எல்லா பயலுக்கும் ஒரே பேர் தான். புணத்தை எப்போ தூக்குறாங்க? எவனாவது அரியர்னை தூக்கலையா பிரகாச தூக்கலையான்னு கேட்குறானா? புணம்னா கூட நீளமாக இருக்கான், 2 எழுத்துல முடிச்சிட்டான். பாடி எப்போ எடுக்கிறாங்க? நம்ம பூரா பாடியாக போகிறோன்னு தெரியாமல் இந்த கேடி வேலை எதுக்கு பார்க்கணும்? சரி, நான் கேட்குறேன், பேர் தான் சொந்தம் இல்லை. நம்ம கட்டிக்கிட்ட பொண்டாட்டி சொந்தமா? பொண்டாட்டி சொல்லுவா, ஐயோ என் சாமி நீ இல்லைன்னா நான் உசுரோடு இருக்க மாட்டேன், நான் உடங்கட்டை ஏறிடுவேன்பா. மசூரில் ஏறுவா உடங்கட்டை, முச்சந்தி வரைக்கும் வருவா. என் சீமியா என் ஜாமியான்ட்டு ஒரு சம தண்ணி ஊற்றி விட்டு மறுநாள் 100 நாள் விலைக்கு கிளம்பிடுவான். அப்புறம் சோத்துக்கு வழி போய்த்தானே ஆகணும். சரி, பொண்டாட்டி சொந்தம் இல்லை, நம்ம பெத்த பிள்ளை அவன் தான் ரத்தமும் ஜதையுமாக நிற்கிறாங்க. கிழிச்சாங்க, கொல்லி வைக்க வரைக்கும் அங்கே நிற்பான். அடுத்த செகண்டு ஒயின் ஷாப்பில் தான் இருப்பேன். சோகத்தை இறக்குறேன். இப்படி எதுவும் நம்ம கூட வராது. நம்ம கூட வர்றது 2 செஞ்ச பாவம் புண்ணியம், இது 2 தான் கூட வரும். இந்த புண்ணியத்தை சேர்க்கணும்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம். கோயில் கட்டணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும், அதெல்லாம் அவசியமே இல்லை. இந்த உட்கார்ந்து நாடகம் பார்க்குறீங்கல்ல, இந்த நிமிஷம்தான் உங்களுக்கு சொந்தம். நின்று பேசுகிறேனே, இந்த நொடி தான் எனக்கு சொந்தம். அடுத்த நொடி என்ன வேணாலும் நடக்கலாம். யாருக்கா தெரியுமா? தூங்கும்போது வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. இங்கே படுத்திருக்க ஆளுகள்லாம் எந்திரிச்சாத்தான் நேசம், இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. நம்ம கையிலையா இருக்குது, பயப்படாதீங்க. அதெல்லாம் தூங்கி முடிச்சு எந்திரிச்சுக்கிறாங்க. இந்த உட்கார்ந்துருக்க நேரத்தில் யாருக்கும் கெடுதல் பண்ணாமல், யார் மனசு நோகாமல், பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ்ந்துட்டோம்னா அதுவே பெரிய புண்ணியம். அப்படித்தான், வேறு ஒன்றும் இல்லை. காலையில் சாமிகிட்ட போய் நம்ம கோயிலில் என்ன கேட்கணும்? 5 லட்ச ரூபா பணம் கொடு, 10 பவுன் நகை கொடுலாம் கேட்கக்கூடாது. சாமி ஃபைனான்ஸ் வச்சுருக்கு, ஆளுக்கு 2000 ரூபா வட்டி கொடுக்குறது. சாமிகிட்ட ஒன்று தான் கேட்கணும். ஆண்டவா எனக்கு நல்ல சாவை கொடு. சாவு செத்து போகிறது, அதில் நல்ல சாவு கெட்ட சாவு 2. நல்ல சாவுன்னா இந்த பத்தாம் போனார், வாக்கிங் போனார், வந்தார், இப்படி நெஞ்சை பிடிச்சார், முடிஞ்சு, அவ்வளோதான். அதுதான் நல்ல சாவு. கெட்ட சாவுன்னா 1 மாதம் பெட்டில் கிடந்து பேண்டு மூண்டு உழைப்பி மக்க மருமக்கெல்லாம் காரிச்சு துப்பி அப்புறம் களி வேட்டு வச்சு நம்மளை தூக்கிட்டு போய் என்ன பிரயோஜனம்? 10 நாள் படுக்கையில் படுத்து பாருங்கள். என் தங்கமே என் ராஜாவேன்னு சொன்ன பொண்டாட்டி சொல்லுவா, போயும் தொலைய மாட்டேங்குது, இருந்தும் தொலைய மாட்டேங்குது, இமிசையாக இருக்குன்னு. இதை காதில் கேட்டுக்கிட்டு நம்ம வாழணுமா? நடவுடையாக இருக்கும்போதே என்னை கொண்டு போயிடுற ஆண்டவா அப்படின்னு கேட்டுக்கணும். அதுதான் நான் கும்பிட்றேன். டேய், நான் எங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ எங்கே கொண்டு விட்டுருக்க? கூறுட்டவளை ஹார்ட் அட்டாக் வந்தும் சாகலாம், அடிபட்டும் சாகலாம், அது வேறு பிரச்சனை. இமிசை இல்லாமல் சாகணும், அவ்வளோதான். அது ஒரு பக்கம் கிடக்கட்டேன். ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அந்த சத்தம் கேட்கலைன்னா நம்ம சத்தம் கேட்காது, அது கேட்டுத்தே ஆகும். நாராயணா நாராயணா நாராயணா, இப்படி ஆயிருமா? அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கே. இந்த உருவத்தை பார்த்தால் வித்தியாசமாக இருக்கிறது. அந்த வித்தியாசம் இல்லை. மண்டையில் ஒரு கொண்டை, கையிலே காயடிக்கும் கட்டை, இடுப்பில் AK-47 துப்பாக்கி. இதையெல்லாம் பார்த்தால் ஒருவேளை சந்தனக்கட்டை வீரப்பெண் கொழுந்தியா மைனா இருக்குமோன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. வரட்டும், பார்க்கலாம், விசாரிச்சு பார்ப்போம். பீரா உஷா இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு.
இருப்போர் நாளை எங்க இருப்பது உண்மை இடையிடாமல் இருப்போர் நாளை எங்க இருப்பது உண்மை இடையிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ற நன்மை இருக்கும் வரை இன்பங்களை அனுப்பும் இருக்கும் வரை இன்பங்களை என்னது பாட்டுக்கு அபிநயம் பிடிக்கிறது சரியா இந்த அபிநயம் வித்தியாசமா இருக்கு அனுபவிக்கிறதுனா இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை இல்லை என்றால் வாழ்வினிலே ஏது இனிமை இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு கனிரசமா மது கருந்தி கழிப்பதல்ல இன்பம் கணிகையரின் மனிதரிலே கனிரசமா மது கருந்தி கழிப்பதல்ல இன்பம் கணிகையரின் கணிகையரின் மனிதனிலே கிடைப்பதல்ல இன்பம் இணையில்லாமன யாழின் வாய்மொழியே இன்பம் இணையில்லாமன வாய்மொழியே இன்பம் அவளிதழ் சிறுத்து போனதையே அழுத்தினால இன்பம் இன்பமெங்கே என்று தேடு ஆடிமனை கோடி மனம் வாகன பிஞ்சம்பம் வாழ்வினிலே ஒருவருக்கு தருவதில்லை ஆடிமனை கோடி மனம் வாகன பிஞ்சம்பம் வாழ்வினிலே ஒருவருக்கு தருவதில்லை ஏன் பாஸ் பாடிட்டு என்னன்னு பாடிக்கிட்டு இருக்கீங்க நான் பழைய டிவியில் ஊமை செய்தி வாசிப்பாங்கல்ல ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு அம்மா கீழே உட்காந்து அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி இது உங்கள் பாட்டுக்கு ரியாக்ஷன் இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்த்து வியக்கத்தக்க ஒரு ஒப்பற்ற கலைஞர் நீங்கள் பகவானே உண்மை அது ஏன்னா நாடகத்துறையில் இவ்வளோ நேரம் அவர் பேசும்போது கூட பேசுனீங்களா இப்போ இங்கே வரேன் இந்த அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது எதுக்கா குறுக்க பேசி அவர் பேச கெடுக்கிறீங்க எதுக்கு சரி போயிட்டா உங்களுக்கு ஓய்வு இல்லை போனமா வந்தமான்னு திரும்பி வந்துருங்க சொல்கிற விஷயம் அவனுக்கு பிடிக்கல அதனால நினச்சி போகிறேன் அப்படி இல்லை உண்மையாகவே நல்ல கலைஞர்களை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை படைத்து வந்த அண்ணன் பிரகாஷ் எவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கினாலும் என்ன தொழில் பண்ணுறேன் அவனுக்கு எதுக்கு இவ்வளோ சம்பளம் கேட்டாப்ல நேரடி அப்படி ஒரு ஆள் ஆமாம் உடனே என்ன சொல்கிறேன் சரக்கருக்கு போட்டால் அந்த மாதிரி ஆமாம் இல்லைன்னா கிடையாது இல்லைன்னா அவன் பாடு பச்சை பிள்ளையா அவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கா நாடகம் அப்படிங்கிறான் ஏன்னா நாடகத்துறையில் எல்லாம் சகலமும் தெரிந்த ஒருத்தர் இருக்கிறாருன்னா உங்கள் காலகட்டத்தில் இருந்திருப்பாங்க நிறைய பேர் அப்படி எனக்கு தெரியல ஆனால் நாங்கள் இந்த தலைமுறையினர் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லா நாடகத்திலையும் எல்லா கதாபாத்திரமும் தெரிந்த ஒருத்தர் தான் ஒரு நாடகத்தில் ஒரு மனுஷன் நடிக்கிற வேலையை மட்டும் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கோம் ஆனால் அதையும் தாண்டி ஹார்மோனியம் வாசிப்பார் மிருதங்கம் வாசிப்பார் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு நாடக கலைஞர் ஏன் அவ்வளவு உங்கள்கிட்ட எனக்கு நான் நாடகத்தில் ஒரு 15 வருஷமாக இருக்குன்னு வைங்களேன் சங்கீத கோவலன்னு ஒரு நாடகம் எனக்கு தெரியாது உண்மையாகவே தெரியாது நாங்கள்லாம் காசிக்கு போயிருந்தோம் தமிழ் சங்கம் நிகழ்வுக்கு அங்கே இந்த நாடகத்தை நடத்தணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு நாடகத்திற்கான காட்சி அதுக்குள்ளே ஒரு நாடகத்தினுடைய கதையே கொண்டு வந்து முடியணும் அப்படியான ஒரு சூழலில் இந்த இங்கேருந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் பொழுதே யார் யாருக்கு என்னென்ன வேலை யார் என்னென்ன வசனம் பேசணும் யார் யாருக்கு என்னென்ன பாடல் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் அனைத்தையுமே மாமா தான் சொல்லி கொடுத்தார் வந்திருந்த கலைஞர்கள் எல்லோருக்குமே. இந்த வகையில் ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த கலைஞன் இந்த சகலகலா வல்லவன் சொல்கிறதுல பகவானே எந்த விதமான சிறு ஒரு துளி அளவு கூட அதில் மனசில் ஐயோவே அப்படி சொல்கிறது அப்படின்ற எண்ணம் இல்லாமல் நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா எல்லோரும் பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கலைஞர் நீங்கள். ஆமாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் சரி யார் நீங்கள்? அதை எது எப்படி யார் நீங்கன்றீங்க? இல்லை நீங்கள் இதுவரையும் சொன்னது மாமா அறியறாமா பர்சனல்
ஆமா. இதை இப்பொழுது கதைக்குள்ள 2 பேரும் தாவி குதிச்சிட்டோம். நம்ம கதைக்குள்ள குதிச்சுட்டா நமக்கு என்ன தேவை? கதை தான் தேவை. அதுதான் தேவை. அதனால யார் நீங்க? அதை நான் கேட்கணும், நீங்க கேட்கக்கூடாது. இடத்துக்கு சொந்தக்காரன் நான். நான் தான் கேட்கணும். யார் நீங்க, எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, நீங்க கேட்கணும். ஆமா, அதான் முறை. அப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். நான் பதில் சொல்லணும். ஆமா. யாருக்கிட்ட? என்கிட்ட. அப்ப நீங்க கேட்கணும். ஆமா. சரி கேளுங்க. அதான், யார் நீங்கள், எதற்கு வந்தீர்? நான் அப்ப என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். யாருக்கிட்ட? என்கிட்ட தான். அப்ப நீங்க தான் கேட்கணும். ஆமா. கேளுங்க. கேட்டனே. கேளுங்க. கேட்டேன். நான் என்ன பண்ணணும் இப்போ? பதில் சொல்லணும். யாருக்கிட்ட? என்னன்னு தெரியல மாப்பிள்ள, வில்லங்கம் பார்க்கணும், ஈசி போட்டு தான் பார்க்கணும். என்கிட்ட தான் பதில் சொல்லணும். அப்போ உங்கள்ட்ட பதில் சொல்லணும்னா நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். அதுதான். சரி கேளுங்க. நான் சரியாக தானே பேசுகிறேன் தம்பி? கரெக்டாக தானே இருக்கு. தாங்கள் யார், எங்கு வந்தீர்? யாரை கேட்குறீங்க? உங்களை தான் கேட்டேன். நான் என்ன பண்ணணும்? கண்ணை கட்டுதே. பதில் சொல்லணும். யாருக்கிட்ட சொல்லணும்? என்கிட்ட. அப்போ நீங்கள் தான் கேட்கணும். சரி கேளுங்க. ரைட்டு. சனியன் ஜடை போட்டு வர்றேன். கேப் விடாம அடிக்க பாருங்கப்பா. தாங்கள் யார், எங்கு வந்து, எதற்காக வந்து, என்ன செய்வாங்க வந்து படாரம் எடுத்து சொல்லணும். யாருக்கிட்ட சொல்லணும்? என்கிட்ட தான். என்ன சொல்லணும்? பதில் நான் சொல்லணும். ஆமாம், உங்ககிட்ட. அப்போ நீங்கள் கேட்கணும். கேளுங்க. ரைட்டு. நான் இனி என்ன தான் கேட்க? பாஸ் சொல்லுங்க தல. தாங்கள் எங்கிருந்து வருகிறீர் என்று என்னை கேட்கிறீர். நான் பதில் உரைக்க வேண்டும். என்ன மறுபடியும் அதே தான் வருது? ஆமாம். யாரிடத்தில்? தங்களிடத்தில். யார்கிட்டயாவது சொல்லுங்கன்றேன். யாருக்கிட்டே அப்படி சொல்றது? கேட்கறான்னு சொல்லுங்க. என்கிட்ட சொல்லுங்க. அப்ப நீங்க தானே கேட்கணும். சரி கேளுங்க. என்ன மீசை சாஞ்சிருச்சு இல்லையா? சரி. தாங்கள் எங்கிருந்து வருகிறீர் என்று கேட்கிறேன். நான் தான். நீங்க என்ன கேட்குறீங்க? நான் தான் சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்? யார்கிட்ட சொல்லி வாங்க. ஏன் சொல்றேன்னு கோவிக்கிறீங்க? அப்புறம் யார்கிட்ட சொல்றேன்? ஏன் இப்படி பேசுறேன்னா, ஏன் இறைவன் படைத்ததிலே உன்னதமான பிறவி மனித பிறவி. இந்த மனித பிறவி ஏன் உன்னதமானது தெரியுமா? சரி மாமா, வேணாம். ஏன் மனித பிறவி உன்னதமானது? ஆண்டவன் நம்ம தான் படைச்சிருக்கான். மனிதன் ஆண்டவன் படைத்த விளையாட்டு பொம்மைகள். அதாவது ஒரு ஒரு மாடு இருக்குன்னு, ஒரு பசு மாடு. ஆமா. அது ஒரு கன்று ஈனும். ஆமா. இந்த கன்று வளர்ந்த பிறகு, அது காலகண்டா இருந்துச்சுன்னு, வளர்ந்த பிறகு எந்த தாயினுடைய வயிற்றில் இருந்து வந்ததோ அதே தாயோடைய போய் போகம் பண்ணும். செய்ய என்னது அந்த வேலையை அதை வச்சு நம்மால் காசு சம்பாதிப்பேன். மனிதன் அப்படி செய்வதில்லை, செய்யக்கூடாது. உன்னதமான பிறவி. பெற்றதாயை தெய்வம் மதிக்கக்கூடியவன் மனிதன். உண்மை. அப்பேற்பட்ட மனித பிறவி உன்னதமானது. இந்த உன்னதமான மனித பிறவிக்கு இறைவன் எதற்காக கையை கொடுத்தான் என்று பார்த்தால், நியாயம். ஏன் கொடுத்தான்? கையை நமக்கு எதற்காக கொடுத்திருக்கான் என்றால், நாம் யாருடைய தெய்வம் என்ன எதற்காக கொடுத்திருக்கிறான்? எதற்காக? தூக்கலாம், கொஞ்சம் அடி விட்டுருக்கனால தூக்கி பேச முடியல. ஓ சரி 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 சரி, அதுதான் காரணம். அப்ப இறைவன் கையை கொடுத்ததற்கான காரணம் என்ன? எதற்கென்றால் நாம் சிந்தித்து பார்க்கணும். இல்ல எதற்காக பாவனையே வேணாம், விட்டுருங்க. இறைவனை கைதொழவே நம்ம இப்படில, அதுதான் பக்தி. சிற்றின்பந்தனை வெறுத்து பேரின்ப வாழ்வுதலை நாடுகின்றோம். பேரின்பந்த ஆண்டவா ஆண்டவா இறை வழிபாட்டை தவிர வேற எதுவும் இல்லை. ஐப்பசி 1ஆம் தேதி எப்படா வரும்? அப்படித்தானே? இல்ல இல்ல, நீங்க அப்படி ஆள் கிடையாது. அதுதானே. தங்களுடைய இறை சிந்தனை எவ்வளவு மேலோங்கியது என்பதை நான் கட்டாயம் அறிவேன். அப்பேற்பட்ட ஒரு பக்திமான் நீங்க. இப்ப கேட்ட உடனே கையை ஏன் கொடுத்தாருன்னு கேட்ட உடனே கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இனி வேண்டாம் ஒத்துக்கள்னு சொல்லி மகாத்மா காந்தி சொன்னதை போல. மகாத்மா காந்தி சொன்னார். மகாத்மா காந்தியா ராஜீவ் காந்தியா? பெருகை என்பது மூலத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனங்கிறார். தாராபாரதி.
கை இதுக்கு வேலை பார்க்க கொடுத்தாரு, ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆமா, ஆனா நீங்க இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காகவே கையை கொடுத்தான். எவ்வளவு கண்டிப்பா இல்லைங்களா? அப்ப கையை கொடுத்தது இறைவன் கும்பிடுறதுக்கு. இந்த வாய் இருக்கிறது இல்லையா? ஆம். இந்த வாயை ஏன் கொடுத்தான் தெரியுமா இறைவன்? வாயை நமக்கு எதற்காக ஆண்டவன் கொடுத்துருக்கான்னு சொன்னான். என்ன சுட்டி காட்டுறேன், வாய் எதுக்காக சுட்டி காட்டுறதுன்னா இதாவது சுட்டு விரல், இதுல சுட்டி காட்டுங்க. இது சின்னதாக இருக்கும் வரல, சரி, லாங்கில் காலுக்கு தெரியாது. இது கொஞ்சம் லென்த்து அப்படிங்கும்போது வாய் எதற்காகும் போது அப்போ மக்கள் இல்லாத அங்கே தெரியும். அதுக்காக தான். ஓ சரி சரி. எதற்காக படைத்தான் என்றால் கொடுத்தான் இறைவனை அவன் புகழை பாடி வணங்குவதற்காகவே இந்த வாயை படைத்திருக்கிறான். என்னையா உமது பக்தி, எவ்வளவு மேலோங்கி இறை சிந்தனை. இறை 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 இறை. நான் கூட என்னவோ ஏதோ என்று நினைத்தேன். ஆனால் தாங்கள் இவ்வளவு பெரிய பக்திமானாக இருப்பீர் என்பதை பார்த்துருக்கேன். ஆனா இந்த அளவிற்கு பேச்சில் கூட பக்தி தான் இருக்கு. நான் ஒருபோதும் அறியேன். அதை தவிர வேற சிந்தனையே கிடையாது. ஓ, இறைவனை பாட வேண்டும் என்பதற்காகவே வாயை கொடுத்தார். வாய். காதை ஏன் கொடுத்தார்? எதற்காக நமக்கு காதை கொடுத்திருக்கான ஒரு ட்ரை பண்ண வேண்டியதானே. என்ன இருக்கு ஒரு இல்லைங்க நாராயணா, இறைவனுடைய திருநாமங்களை கேட்பதற்காகவே இந்த காதை படைத்தார். இந்த பூவுலகிலே இப்பேற்பட்ட காலகட்டத்தில் ஒரு பக்திவானை காண்பது என்பது மிக மிக அரிது. சிவசிவா சிவசிவா சிவசிவா, எப்படி சதா சர்வகாலமும் சிவ 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 என்று அவன் சிந்தனையிலே இருக்கு. சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உண்மைதான். நம சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமை பொழுது நெஞ்சில் வாழ்க அப்படிங்கிற இந்த இமை அந்த மூடி திறக்கின்ற அந்த நொடி கூட மறந்துடக்கூடாது, மறக்காமல் இருக்கலாம். எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ் அப்படின்னார் மாணிக்கம். கண்டிப்பா கண்டிப்பா. அப்பேற்பட்ட அவரோடு தங்களை ஒப்பிடுவதற்கு எவ்விதமான குறைவு. ஏனென்றால் பேச்சிலும் செயலிலும் எப்பொழுதுமே இறை சிந்தனைகளே மேலோங்கி இருக்கக்கூடிய தங்களை சிவ சிவா உந்தன் பாதம் அப்படின்னு நான் எனக்கு தெரியுமே. காசியில உண்மையாவனே முடிச்சிருந்தார்ல மாமா நிறைய பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வேட்டி மட்டும் தான் கட்டியிருந்தார் காசியில. அவ்வளவுதான். ஒரு ஒரு சிவ சித்தர்கள் அகோரிகள்லாம் எப்படி இருப்பாங்க, தலையில ஒரு கொண்டை அள்ளி போட்டுட்டு நெத்தியில விபூதி, இன்னும் கூட இருக்கு அந்த புகைப்படம்லாம் என்கிட்ட, அங்கே எடுத்ததெல்லாம். அப்பேற்பட்ட ஒரு பக்திவான். இந்த கங்கையில் குளிக்கிறதுங்கிறது பாவ விமோச்சனம், மோட்சம். இந்த பாவத்திலிருந்து விமோச்சனம் பெறுவதற்காக கங்கையிலே குளிப்பது என்பது புண்ணியம். எல்லாரும் போய் குளிச்சாங்க. ஆனா நினைக்கிற நேரமெல்லாம் போய் கங்கையில 10 நாள் தங்கியிருந்தோம். யாருக்கு கிடைக்க அந்த பாக்கியம். காலையில எந்திரிச்ச உடனே நேரா கங்கைக்கு போக, குளிக்க, ரூமுக்கு வந்து குளிக்கத்தான், குடிக்க கிடையாது. குளிக்க மட்டும்தான். ஆட்டோக்காரனே அசந்து போனானே, கங்கையில் குளிச்சோன்னு நேராக கடைக்கில் விட சொல்கிறாங்க. இங்கே கிடைக்கும். இது வரைக்கும் காசியில் இப்படி ஆளாக நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்னு அரண்டு போனேன். பைரவர் கோயிலுக்கு தானே போவாங்க இவங்க, நேராக இங்கே ஒழிச்சு விட்டு சாமி கூட போவாங்கன்னா இவங்க வேற அப்படி. அதான் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு சரக்கு. என்னது சரக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது ஒரு டைப். ஏன் கேட்டேன் தெரியுமா? இவ்வளோ நேரம் கேட்டீங்க, நான் கொடுக்கல, அதான் பிரச்சனை. சும்மா காசு கொடுத்தா தான் கொடுப்பாங்க, சும்மா அப்படி கொடுப்பாங்க. கை இருக்கிறது இல்லையா, இந்த வாய். ஆமா, இந்த வாய் பேசும் திறன் படித்தது. ஆமா, இந்த காது இருக்கிறது, காது அது கேட்கும் திறன் படித்தது. உண்மை. இப்போ எது கேட்கும்? காது தான் கேட்கும். இவ்வளவு நேரம் கேட்கிறேன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்களே, பேசிக்கிட்டே கேட்கல. சரி, இப்ப கேட்கறேன். சரி கேளுங்க. இப்போ நீங்க வாயை மூடுங்க. என்ன வாயை மூடிட்டு அப்புறம் எப்படி கேட்கறது? இப்போ நீங்க எது கேட்க? காது கேட்க. அப்ப கேளுங்க பாஸ். என்ன காது கேட்குங்கிறதுக்காக காதுல இப்படி கேட்க முடியாது, வாய் தான் பேசும். அப்போ வாய் தான் பேசுது. அப்போ வாய் தான் பேசும். எனவே நான் பேசுவதை உங்கள் காது கேட்கும். ஓஹோ, நீங்கள் பேசுவதை என் காது கேட்கும். இப்பொழுது யார் பேச போகிறது? நான் தான் கேட்க. அப்ப நீங்க பேச போறது யார்? நீங்க. ஆமா. அப்ப நான் கேட்கணும். அப்ப நீங்க பேசுங்க. பேச நான் என்ன, நான் மீட்டிங்காக ஓட்டிருக்கேன் பேசுறதுக்கு. இல்லைங்க, இப்போ யார் தான் கேட்குறா? அவர் முடிவுக்கு வாங்க. நான் கேட்குறேன். அப்போ நான் பேசுகிறேன். பேசுங்க. நான் பேசவா? முத்தை தருவத்தி திறமை பேச சொல்ல, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ நீங்கள் கேட்கணும்னா நான் பேசுகிறேன்ல. எனக்கு கேட்காதியா? காது கேட்காதியா? முடியா? ஏங்க எனக்கு காது கேட்காது,
நான் ஒரு ஊமை. ஒரு ஊமை தன்னை எப்படியா ஊமைன்னு சொல்லி சொல்லு, இந்த ஊமைன்னு சொல்லிட்டு பேசாம இருக்க. நான் பே 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 அதோட மிச்சம் ஆமா. வாங்க சும்மா இதுக்கு எல்லாம் எப்படி விதை எடுத்தீங்கன்னா நான் என்ன பண்றது? சரி அது இருக்கட்டும், அதை விடுங்க. நமக்குள்ள இதுக்கு தேவையில்லாத பிரச்சனை இருந்தா வந்துட்டாங்க. ஆமா நேரம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. உங்கள்கிட்ட போய் நான் சண்டை உடனே எனக்கு என்ன இருக்கு? சும்மா தமாஷ் தானே. என்ன தெரியுதா உங்களுக்கு? நல்லா தெரியும். யாரு? தாங்கள் ஒரு முனிவர். தாங்கள் ஒரு ஆடவர். ஆமா. அதுவும் காவலாளி. ஆமா. நேரம் ஆயிடுச்சு, விட்டுருவோம். கூப்பிட்டு இங்கே நீங்க வந்திருப்பது நாங்கள் செய்த சத்தம் கேட்டது. கேட்டுச்சா? ஆமா. பொம்பளை பிள்ளைய. யார் அந்த பிள்ளைய? 2 இருக்கு. ஓஹோ. ஒன்னு வந்து என் தங்கச்சி வள்ளி, இன்னொன்னு வந்து என் ஆளு தோழி. அழைத்து வாருங்கள், வள்ளியை பார்க்க வேண்டும். இந்த அழைக்கிறேன். கூப்பிடுங்க. கோலமாவு. கோலமாவா? கோலமாவு கோகிலா, பாடா செல்லம், பா. உள்ள என்ன வேலை? பொம்பளை இருக்கிற இடத்துல வெளியே வா. பிச்சு பிடி ராஸ்கல். உள்ள யாராவது போனீங்க, ஏய் வேட்டியாவது தோதுரு. சரி. ஏய்